Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம நோடல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் மெஷ் அனாலிசிஸ் அண்ட் சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நோடல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி மெஷ் அனாலிசிஸ்க்கும் நோடல் அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெஷ் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கேவிஆர் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு அனாலிசிஸ் மெத்தட், அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் நம்ம நோடல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ இதுதான் பேசிக்காக மெஷ் அனாலிசிஸ் அண்ட் நோடல் அனாலிசிஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நோடல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் வந்து இட் இஸ் அ பாயிண்ட் அட் விச் 2 or more elements மீட் டுகெதர். ஸோ 2-3 எலிமெண்ட்டுக்கு மேலே மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். 2 எலிமெண்ட்ஸ் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சிம்பிள் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோர் தென் 2 எலிமெண்ட்ஸ் கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரின்சிபல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரின்சிபல் நோடை தான் நம்ம இந்த நோடல் அனாலிசிஸ் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 or more எலிமெண்ட்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ சிம்பிள் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 பிரான்ச்சஸ் ஒரு இடத்துல வந்து நமக்கு மீட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நமக்கு கரண்ட் சோர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 2 இடத்துல 2 பிரான்ச் ஒரே இடத்துல மீட் ஆகும். ஆனால் பிரின்சிபல் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பிரான்ச் எடுத்திருக்கோம், ரெசிஸ்டர் இருக்க மாதிரி, அண்ட் இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு 3 பிரான்ச்சஸ் வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து பிரின்சிபல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோடை தான் நம்ம இந்த நோடல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் அசைன் வோல்டேஜ் அட் ஈச் நோட். ஒன் நோட் இஸ் டேக்கன் ஆஸ் தி ரெஃபரன்ஸ் நோட். ஸோ நம்ம எவ்வளோ நோட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அதுக்கான நோடல் வோல்டேஜை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் V1, V2, V3 அப்படின்னு எடுத்துக்கணும். அதில் ஒரு நோடை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ரெஃபரன்ஸ் நோட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக கிரவுண்ட், அதாவது இதில் இருக்கிற பொட்டென்ஷியல் வேல்யூ நமக்கு 0-ஆக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து டெவலப் KCL ஈக்குவேஷன் ஃபார் ஆல் த நோட்ஸ் எக்ஸப்ட் த ரெஃபரன்ஸ் நோட். ரெஃபரன்ஸ் நோட் அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் நோட். அதற்கு தவிர மீதி நம்ம இதுக்கு முன்னாடி அசைன் பண்ணியிருக்க நோடல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது நோடல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருக்கிற நோடல் வோல்டேஜஸ் V1, V2 அப்படின்னு இப்போ நம்ம இங்கே அசைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அசைன் பண்ணியிருக்க வோல்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த தேர்ட் ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த நோடல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் போத் பிளேனார் அண்ட் நான் பிளேனார் நெட்வொர்க். ஆனால் மெஷ் அனாலிசிஸில் வந்து இந்த மாதிரி 2 நெட்வொர்க்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n is equal to n-1. இதில் இந்த ஸ்மால் n வந்து இட் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், கேபிட்டல் N ரெப்ரசன்ஸ் தி நம்பர் ஆஃப் நோட்ஸ், அண்ட் n நோடல் ஈக்குவேஷன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் N நம்பர் ஆஃப் பிரின்சிபல் நோட்ஸ் இருக்கும்போது தான் நமக்கு ஸ்மால் n நம்பர் கிடைக்கும். அதாவது ரெஃபரன்ஸ் நோட நம்ம எக்ஸப்ஷனலாக எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொசீஜர். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பிரின்சிபல் நோட்ஸ் எக்ஸப்ட் ரெஃபரன்ஸ் நோட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் தி நம்பர் ஆஃப் மெஷர்ஸ். இந்த கண்டிஷனில் தான் நம்மளால நோடல் அனாலிசிஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே நோடல் அனாலிசிஸ் வித் வோல்டேஜ் சோர்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மெஷ்ஷுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நோடல் அனாலிசிஸ்க்கும் வோல்டேஜ் சோர்சஸ் இருக்கும்போது இந்த அனாலிசிஸை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு 2 கேசஸ் இருக்குது. கேஸ் 1, when voltage source is connected directly between non-reference node and reference node. Nodal voltage, அதாவது nodal voltage at non-reference node will be equal to the specified voltage of source. ஸோ இதுதான் கேஸ் 1. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ செகண்ட் கேஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா when voltage source connects two separate non-reference nodes, then the nodes need to be combined into a single node which is called as a super node. So இதுதான் இந்த செகண்ட் கேஸான கண்டிஷன். இதை பற்றி நான் பார்க்க போகிற அனாலிசிஸ் தான் நம்ம சூப்பர் நோட். இப்போ நம்ம 2 நோட் V1 அண்ட் V2 கன்சிடர் பண்ணிக்கலாம். இதனுடைய வோல்டேஜ் நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு 2த்துக்குமே நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கனெக்ஷனை தான் நம்ம வந்து சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அன்னோன் வோல்டேஜஸ்க்கு நடுவில் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்க இந்த கண்டிஷனை தான் வந்து சூப்பர் நோட் அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நோடாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரே நோடை தான் நம்ம சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு யூஸ் பண்ணுற அனாலிசிஸ் தான் நம்ம சூப்பர் நோட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
So whenever there is a voltage source connected between two unknown voltages or non-reference nodes, two nodes are joined together to form a single node which is called as a super node. ஸோ நம்ம டெஃபினிஷனில் பார்த்த மாதிரி இப்போ இந்த சர்க்யூட்டில் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே V2 V3 அப்படிங்கிறது வந்து அன்னோன் வோல்டேஜஸ். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ரெண்டு நான் ரெஃபரன்ஸ் நோட் ஆர் அன்னோன் வோல்டேஜஸ்க்கு நடுவில் இருக்கும்போது இதை தான் நம்ம சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற அனாலிசிஸ் தான் நம்ம சூப்பர் நோட் அனாலிசிஸ். ஸோ இதை என்டையராக நம்ம ஒரே நோடாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதை தான் நம்ம சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் சூப்பர் நோட் அனாலிசிஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் டஸ் நாட் ஹேவ் வெல் டிஃபைன்டு வோல்டேஜ். ஸோ நம்ம இங்கே நமக்கு V2 வேல்யூ தெரியாது, V3 வேல்யூ தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நோடாக கன்சிடர் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய வேல்யூவும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த சூப்பர் நோடில் என்ன வோல்டேஜ் இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஸோ அதுதான் இட் டஸ் நாட் ஹேவ் வெல் டிஃபைன்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம KVL அண்ட் KCL ரெண்டு லாஸுமே வந்து அப்ளை பண்ணாதான் அந்த சூப்பர் நோடில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா ரெண்டுமே வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இப்போ V அப்படிங்கிற வோல்டேஜை வந்து நம்ம சூப்பர் நோடில் இருக்கிற வோல்டேஜை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த KVL அண்ட் KCL வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எனி சர்க்யூட் எலிமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி பிளேஸ்ட் இன் பேரலல் வித் த சூப்பர் நோட் அப்படிங்கிறது பொசிஷன் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் KCL is satisfied at சூப்பர் நோட். ஸோ எந்த சூப்பர் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதில் நம்மளுடைய கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். And within the super node, the voltage difference between any two nodes is always equal to 0. So நம்ம ரெண்டு நோட்ஸ் எடுத்துப்போம், அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வோல்டேஜ் டிஃபரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ V2 V3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு நோட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 0வாக இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். நெட்வொர்க்ஸ் தியரம்ல நெக்ஸ்டா பார்க்க போறது தெவெனின்ஸ் தியரம். ஸோ ஜென்ரலா ஒரு லோடை வந்து நம்ம வேரியபிள் எலிமெண்டா கன்சிடர் பண்ணிப்போம் அண்ட் மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிக்ஸடா இருக்கும். எப்பவுமே ஒரு நெட்வொர்க்ல நம்ம லோடு மட்டும் தான் வந்து வேரி பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வேரியபிள் எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சர்க்கியூட்டுமே வந்து நம்ம ஒரு டைம் அனலைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து கரெக்டா இருக்குமா, இந்த வேரியேஷனுக்கு இந்த சர்க்கியூட் வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தெவெனின்ஸ் தியரம் வந்து யூஸ் பண்றோம். அதாவது இந்த ஃபிக்ஸட் பார்ட், இந்த கம்ப்ளீட்டா இருக்கிற இங்க அதர் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபிக்ஸட் பார்ட்டை வந்து நம்ம இந்த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வச்சு ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வேரியபிள் எலிமெண்ட்டை வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தான் இங்க பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தெவெனின்ஸ் தியரமுடைய இந்த ரீப்ளேஸ் பண்ற ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். ஸோ ஒரு லீனியர் டூ டெர்மினல் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை அன் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ சிஸ்டம் வந்து கண்டிப்பா நமக்கு லீனியரா இருக்கணும். இந்த மாதிரி இருக்க ஒரு டூ டெர்மினல் சர்க்யூட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டால அப்படிங்கிற கண்டிஷன்ல எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் VTH இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டர் RTH. ஸோ தெவெனின்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த TH வந்து நம்ம இங்க சப்ஸ்கிரிப்டா ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸட் பார்ட் சர்க்யூட்டை வந்து ஜஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டரா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ VTH அப்படிங்கிறது வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், ஏன்னா நம்ம சர்க்யூட்டை வந்து ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன்ல தான் பார்க்க போறோம். அண்ட் RTH அப்படிங்கிறது வந்து இன்புட் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் சோர்சஸை வந்து நம்ம ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும்போது இன்புட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு சேமா தான் கிடைக்கும். அதுதான் இந்த RTH வேல்யூ. ஸோ ஒரு லீனியர் டூ டெர்மினல் சர்க்யூட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லோட் கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த கண்டிஷன்ல இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்யூட் என்னவா இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் வித் ரெசிஸ்டரை வச்சு நம்ம இதை பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம லோட்ல என்ன வேரியேஷன்ஸ் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா இங்க கன்சிடர் பண்ணிருக்க இந்த வோல்டேஜ் வேல்யூ வந்து VTH க்கு ஈக்குவலண்டா இருக்கணும் அண்ட் இங்க இருக்கிற இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து RTH க்கு ஈக்குவலண்டா இருக்கணும். இந்த VTH னா என்ன, RTH னா என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப டீடைலா பார்க்கலாம்.
ஸோ டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சர்க்கியூட்டுமே வந்து நமக்கு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் தான். அதாவது ஒரே ரிலேஷன் ஆஃப் வோல்டேஜ் டு கரண்ட் ரிலேஷன் வந்து நமக்கு சேமா கிடைக்கும் போது ரெண்டு சர்க்கியூட்டுமே நமக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இப்ப நம்ம ஏ பி பாயிண்ட்டை வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம லோட் கூட கனெக்ட் பண்ணிருக்க பாயிண்ட்ஸை பார்த்திருப்போம் ஏபி அப்படின்னு. அந்த பாயிண்ட்டை நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. எப்பவுமே ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷன்ல நமக்கு கரண்ட் வந்து லோட்ல ஃப்ளோ ஆகாது. அப்ப நமக்கு இன்புட்ல நம்ம கொடுக்குற வோல்டேஜ் என்னவோ, அதாவது ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் என்னவோ அதே தான் நமக்கு தெவெனின்ஸ் வோல்டேஜா மெயின்டைன் ஆகும். ஏன்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ எதுவுமே இருக்காது. ஸோ VOC இஸ் நத்திங் பட் த வேல்யூ ஆஃப் VTH. நெக்ஸ்ட் லோட டிஸ்கனெக்ட் பண்ணும்போது ஏபி வந்து ஓப்பன் சர்க்கியூட்டட் அப்படின்னு பார்த்தோம். இந்த கண்டிஷன்ல லோட டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷன்ல இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RN வந்து பாத்தீங்க அப்படின்னா RTHக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இதனுடைய ப்ரொசீஜர் பார்க்கலாம். இதுல நமக்கு ரெண்டு கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் தான் நமக்கு இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா open the terminals across which the Thevenin's equivalent circuit is to be found. So questionல எந்த ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே find the particular voltage or current across these terminals அப்படின்னு நமக்கு ஒரு செட் ஆஃப் டெர்மினல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்த இடத்துல எந்த டெர்மினல்ஸ் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணிடணும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். அந்த வேல்யூ தான் நமக்கு VTH அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் RTH கால்குலேட் பண்ணணும். RTH எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதே ஓப்பன் டெர்மினல்ஸ்ல நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணிடணும். ஸோ கரண்ட் சோர்ஸா இருந்தாலும் சரி வோல்டேஜ் சோர்ஸா இருந்தாலும் சரி அந்த சோர்சஸ் எலிமினேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டுமே வச்சு நம்ம ஜஸ்ட் சீரீஸ்ல இருக்கா இல்ல பேரலல்ல இருக்கா அப்படிங்கறத பொறுத்து RTH வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நமக்கு VTH RTH கிடைச்சிருச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வந்து நம்ம டிரா பண்ணணும். அதாவது இந்த VTH வேல்யூவை சீரீஸ் கூட நம்ம RTH கூட கனெக்ட் பண்ணி நம்ம சர்க்யூட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கும்போது. செகண்ட் கேஸ்ல நமக்கு டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ரெண்டுமே இருக்கும்போது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க நமக்கு டிபெண்டன்ட் சோர்சஸ் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம டெர்மினல்ஸ் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பும் சேம் தான். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அங்க கிடைக்கிற VTH வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் தான் நமக்கு VTH வேல்யூவா கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்மளுடைய டெர்மினல்ஸை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டு, அதாவது ஓப்பன் டெர்மினல்ஸ் நம்ம என்ன பண்ணிருந்தோமோ அதை நம்ம ஷார்ட் பண்ணிட்டு அந்த ஷார்ட் சர்க்கியூட் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு கரண்ட் கிடைக்குது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும், which is nothing but the short circuit current ISC. சோ இது நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்பா இருக்கும். டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் இன்க்ளூசிவா இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் RTH தான். சோ RTH நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம சோர்சஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம். ஆனா இங்க நம்ம V is equal to IR அப்படிங்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா R is equal to V by I அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆனா எந்த V எந்த I அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன V கால்குலேட் பண்ணோம் தெவெனின்ஸ் வோல்டேஜ் அண்ட் என்ன கரண்ட் கால்குலேட் பண்ணோம் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். சோ VTH by ISC கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான RTH வந்து கிடைச்சிரும். சோ இந்த பேசிக் யூஸ் பண்ணி இப்ப அகைன் நம்ம தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வந்து டிரா பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா VTH வந்து RTH கூட சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். சோ இதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா IL வேல்யூ என்ன அப்படிங்கறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, which is nothing but VTH divided by RTH plus the load resistance. and அதே மாதிரி VL is equal to RL into IL அப்படின்னு எழுதலாம். இதுல IL வேல்யூ நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா RL divided by RTH plus RL into VTH அப்படின்னு கிடைக்கும். சோ லோட் வோல்டேஜ் இல்ல லோட் கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல தெவெனின்ஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ நார்டன்ஸ் தியரம் இப்ப நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம தெவெனின்ஸ் தியரம் பார்த்தோம். தெவெனின் அண்ட் நார்டனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம்.
ஸோ லீனியரா இருக்கிற ஒரு 2 டெர்மினல் சர்க்யூட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே கண்டிஷன்ல இட் கேன் பி ரீப்ளேஸ்டு பை அன் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஆனா இப்போ நமக்கு கரண்ட் சோர்ஸ் இன் parallel வித் ரெசிஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம் நம்மளுடைய ஒரு half ஆஃப் த சர்க்யூட். ஸோ இப்போ இதுல நம்ம என்ன கரண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா நார்டன் கரண்ட் IN அண்ட் R வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இங்க IN அப்படிங்கிறது வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், இதை தான் நம்ம நார்டன்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் RN அப்படிங்கிறது வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் த நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஜென்ரலா இருக்கிற ஒரு லீனியர் 2 டெர்மினல் சர்க்யூட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் அது கூட ஒரு parallelல ஒரு ரெசிஸ்டரை வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா RN வேல்யூவை நம்ம RTHக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நார்டன்ஸ் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை நம்ம தெவெனின்ஸ்லயே வந்து கால்குலேட் பண்ணிருப்போம் விச் இஸ் நத்திங் பட் VTH by RTH. ஸோ இப்போ இதுல இருக்க ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். VTH அப்படிங்கிறது வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். நம்ம தெவெனின்ஸ் தியரம்ல பார்த்திருப்போம். டெர்மினல்ஸை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு அந்த டெர்மினல்ஸ் வழியா எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் தெவெனின்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இதுல இருந்து நம்ம ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் மூலமா நம்ம தெவெனின்ஸ் வோல்டேஜை கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் IN கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து தேவைப்படும். ஸோ RTH வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் டிவைடட் பை த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் which is nothing but the value of Norton's resistance. So இதை சால்வ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நமக்கு அந்த ஷார்ட்கட் மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம 3 மெத்தட்ஸுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும் கொடுத்திருக்க சர்க்யூட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெர்மினல்ஸை வந்து நம்ம ஓபன் பண்ணிடணும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டெர்மினல்ஸை நம்ம ஷார்ட் பண்ணிட்டு அதுல இருக்க கரண்ட், அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ISC என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நார்டன்ஸ் கரண்ட் வந்து இங்க கிடைக்கும். ஸோ நார்டன் கரண்ட்டை நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது RN வேல்யூ. அப்பதான் நம்மளால பேரலல்ல கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஈக்குவலன்ட் டைப்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெவெனின்லயும் சரி நார்டன்ஸ் தியரம்லயும் சரி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் வந்து எலிமினேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சீரீஸ்ல இருக்கா பேரலல்ல இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவலன்ட் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். RN கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம நார்டன்ஸ் உடைய சர்க்யூட்டை வந்து டிரா பண்ணணும். அதாவது IN இன் பேரலல் வித் RN வந்து நம்ம டிரா பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் நமக்கு இருக்கும் போது. செகண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டு சோர்சஸுமே இருக்கும்போது இங்க வந்து ஒரு ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம டெர்மினல்ஸ் ஓபன் பண்ணிடணும். செகண்ட் வந்து இங்க ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது எந்த டெர்மினல்ஸ் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோமோ அந்த எண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்டன்ஸ் உடைய கரண்ட் வந்து கால்குலேட் பண்ணணும் பை ஷார்ட்டிங் தி ஓபன் டெர்மினல்ஸ். ஸோ அடிஷ்னலா இந்த செகண்ட் ஸ்டெப் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து சிமிலரா இருக்கும். அண்ட் இங்க வந்து RN வேல்யூவை நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் எலிமினேட் பண்ணி கால்குலேட் பண்ணமோ அதுக்கு பதிலா இங்க கால்குலேட் பண்ணியிருக்க ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஸோ V is equal to IR அப்படின்னா R is equal to V by I. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணியிருக்க வோல்டேஜ் OC, அதாவது ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ், அண்ட் I வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், அதாவது நார்டன்ஸ் கரண்ட். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான RN வேல்யூ கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம நார்டன் சர்க்யூட்டை வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்டா இப்ப நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா நம்ம தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அதாவது எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னு ஒரு வோல்டேஜ் சோர்ஸை ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணியிருக்க இந்த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணிட்டு இதுல நம்ம ஜஸ்ட் ஒரு சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும் பார்க்கணும். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா வோல்டேஜ் ரெசிஸ்டர் கூட இந்த மாதிரி சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கரண்ட்
in parallel with ரெசிஸ்டரா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சோர்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இங்க நமக்கு வோல்டேஜ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டர் அப்படின்னு இருக்கும். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரண்ட் இன் parallel with ரெசிஸ்டர் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான ஐஎன் வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க வேணா நம்ம கரண்ட் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஐஎன் அப்படிங்கிறது வந்து இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது V by R. ஸோ VTH by RTH நமக்கு IN கிடைச்சிரும். அண்ட் அதே மாதிரி RN வேல்யூ அப்படிங்கிறது வந்து RTH வேல்யூ. ஸோ இங்க இருக்கிற வேல்யூ ஜஸ்ட் நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே ஸ்டெப்ல இந்த மாதிரி நார்டன் சர்க்யூட்டை வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெவெனின் சர்க்யூட் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நமக்கு நார்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து இதுல இருந்து இதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்டன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க சர்க்யூட் டயக்ராமேட்டிக் வந்து தெவெனின் சர்க்யூட்டா கொடுத்துருந்து அதுல இருந்து நார்டன்ஸ் பத்தி கேட்கும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் தெரியாம போச்சு அப்படின்னா தெவெனின்ல இருந்து எப்படி நார்டன்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கறது நமக்கு ஐடியா இல்லாம கொஸ்டின் கூட சில நேரத்துல வந்துட்டு தப்பு அப்படின்னு நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் தெவெனின்ஸ்ல இருந்து நம்ம நார்டன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். Let us see about the superposition theorem. So the statement of superposition theorem is, in a linear bilinear network with more than one source which can be either voltage or current, the response across any element is algebraic sum of responses obtained from each source considered separately, replacing all the other sources with internal resistance. That is, we have to short circuit the voltage source and open circuit the current source. So the explanation about the statement is, this particular theorem is applicable for linear networks only and it should be bilateral networks. So we have seen what is linear and what is bilateral and all in our basics session itself. And this particular theorem is applicable only when we have more than one sources, either voltage or current. So any of the sources, but it should be multiple supply. So the response across any element is algebraic sum of the response. So the statement definition is, if you have more than one sources, for example, if you have two voltage sources, let it be V1 and V2. So first you have to consider this particular voltage source alone, that is V1, and you have to get the required output, let it be output 1. And next you have to consider the second source, that is V2 alone, and you have to get the required output, let it be output 2. So to get the total output, you have to add the output 1 and output 2, which will give the output response for the entire system. So while considering in this way, whenever you have the other sources, for example, if it is a voltage source V1 and V2 here, you are considering only the V1 source, which means you have to remove this V2 source. So when you have a voltage source, you have to short circuit the voltage. So you have to short circuit this V2 supply, and in case if you have a current source, then you have to open circuit the current source. So this is the procedure for when you have voltage source and current source, and the important point is this is based on the principle of linearity. Let us see the procedure limitations and then we can solve problems based on superposition. So to solve for problems based on superposition theorem, first is we have to consider only one source which is independent and you have to eliminate all the other sources as we have seen in the statement. So we will definitely have multiple sources, out of which we have to consider only one source and we have to eliminate the others. That is, for voltage source we have to short circuit and for current source we have to open circuit. And for such condition, we have to calculate the response for the circuit which we have obtained here, that is a simplified form of circuit. Then we have to consider the next source, like you have different sources available here. So for each source you have to consider the one and neglect the other, and you have to calculate the response. So you have to repeat the first two steps until you have completed for all the sources, and then you have to add all the responses that you have obtained here, which will give the total response of the given circuit.
circuit. So this is the procedure to follow to solve problems based on superposition theorem. The limitations are the power cannot be calculated using superposition theorem because power is a non-linear quantity and it is applicable only for linear circuits only, and it is applicable to circuit with multiple sources only. Only when these conditions are satisfied you can apply the superposition theorem, and you cannot apply it for imbalanced bridges. So these are the limitations of superposition theorem. ஸோ தியரம்ஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிஃபால்ட் கொஸ்டின் வந்து எப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் பவர் வந்து சென்டிங் எண்ட்ல இருந்து ரிசீவிங் எண்ட் அதாவது லோடுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற இந்த கண்டிஷன் தான் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் பவரை லோடுக்கு எப்போ டெலிவர் பண்ணும் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெவெனின் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் பவரா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா Pmax is equal to VTH square divided by 4 RTH அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்ல கிடைக்கிற எஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நமக்கு maximum power divided by power transferred to the load. ஸோ இதனுடைய வேல்யூ படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு PS அப்படிங்கிறது வந்து amount of power generated by source, அதாவது சோர்ஸ்னால எவ்வளோ பவர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இது. அண்ட் இது வந்து மேக்சிமமா எவ்வளோ பவர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் இந்த PL max. ஸோ PS வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VTH ஸ்கொயர் டிவைடட் பை 2 into RTH அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த Pmax வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு இந்த PS வேல்யூ which is VTH square divided by 2 RTH. So amount of power delivered to the source value வந்து நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இன் பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 1/2 which is nothing but 50% எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும். இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபார்ம்ல எஃபிஷியன்சி பாத்தீங்க அப்படின்னா 50% இருக்கும்.